பரோட்டா செய்கிறதுக்கு நம்ம 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்க போகிறோம். 1 கிலோ மாவு போட போகிறேன் நான். அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி. 2 கிளாஸ் தண்ணி, அதாவது 200 ml. இது ஒரு கிளாஸு 200 ml, 400 ml தண்ணி எடுத்துருக்கேன் நான். நம்ம வந்து ஒரு 10 கிராம் உப்பு, அதாவது 2 டீஸ்பூன். பாருங்கள், நான் வந்து இது வந்து 5 கிராமு, 2 டீஸ்பூன் போடுறேன். 10 கிராம் உப்பு, அப்புறம் ஒரு 15 கிராம் சர்க்கரை, 3 டீஸ்பூன் சர்க்கரை. அதே டீஸ்பூனில் 3 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்குங்க. இப்போது இந்த சர்க்கரையும் உப்பும் நல்லா தண்ணியில் கலந்து விட்டுக்கணும். நம்ம கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கரையணும். முதல்ல நல்லா கரைச்சி விடுங்க. பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுச்சு. பாருங்கள், தண்ணி நல்லா கலந்துடுச்சு. மைதா மாவு 1 கிலோ எடுத்துக்கோங்க. இப்போது 1 கிலோ மாவு நான் வந்து சலித்து வச்சுருக்கேன். அந்த மாவை வந்து சேர்த்து தண்ணியில் அப்படியே போட்டு பிசைகிறேன். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்குங்க. நல்லா கோதுமை மாவு பதத்துக்கு வரணும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வந்தோன்னே எண்ணெய் சேர்த்துக்கணும். ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. மறுபடியும் நல்லா பிசையணும். பாருங்கள், மாவை எப்படி வந்து பிசைகிறேன்னு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும் மாவை. பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்துடணும் மாவு. கையில் ஒட்டாமல் வரும் மாவு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வாங்கணும் இல்லையா கவரு, மைதா மாவு வாங்கணும் இல்லையா, அந்த கவரை வந்து நல்லா 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த பாருங்கள், இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அது மேலே போட்டு மூடிடுங்க. உங்கள்கிட்ட எண்ணெய் வாங்கின கவர் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா வந்து மாய்ஸ்சரைஸ் கொடுக்கும். காற்றுல காஞ்சி போகாது மாவு. மேலே ஒரு துணி, வெள்ளை துணி போட்டு தட்டு போட்டு அது மேலே ஒரு வெயிட்டான நம்ம திரட்டக்கூடிய கட்டையை கூட, சப்பாத்தி கட்டையை கூட அது மேலே வச்சிடலாம். வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா மூடி வைங்க. 15 மினிட்ஸ் ஆகிடுச்சி, 1/4 மணி நேரம் ஆகிடுச்சி. பாருங்கள், மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும். இதில் வந்து ஒரு 20 பரோட்டா வரும் கண்டிப்பாக. ரொம்ப கொஞ்சம் பெருசாக போட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு 15 அந்த மாதிரி வரும். ஓரளவுக்கு மீடியமாக போட்டிங்கன்னா 20 பரோட்டா வரும் கண்டிப்பாக. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும். எல்லா மாவையும் இதே மாதிரி செஞ்சுக்குங்க. பாருங்கள், எல்லா உருண்டையும் நான் பிடிச்சிட்டேன். இப்போ வந்து இது மேலே நம்ம வந்து எண்ணெய் தடவணும். இது வந்து 20 உருண்டை வந்திருக்கு எனக்கு. இது மேலே எண்ணெய் தடவலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்து இது மேலே அப்படியே தடவி விடுங்க. தடவி விட்டுட்டு எல்லாத்துலேயும் படுற மாதிரி தடவுங்க. அப்போ தான் வந்து அது வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அந்த மாதிரி தடவும் போது நல்லா சாஃப்டாக வந்து நம்மளுக்கு திரட்டும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் எண்ணெய் தடவுது. எண்ணெய் தடவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறணும். அதுக்கப்புறம் நம்ம திரட்ட ஆரம்பிக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம திரட்டலாம். சப்பாத்தி திரட்டுற மாதிரி கொஞ்சம் திரட்டிக்கிங்க. திரட்டும் போது மாவு போட்டு திரட்டக்கூடாது, எண்ணெய் ஊற்றி தான் திரட்டணும். அப்போ தான் வந்து லேயர் லேயராக வந்து நம்மளுக்கு பரோட்டா வரும். மாவு போட்டுட்டிங்கன்னா ஒட்டிக்கும். அப்படியே எண்ணெய் ஊற்றி திரட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திரட்டிக்கணும். நல்லா இந்த மாதிரி திரட்டிக்கிங்க. திரட்டிட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரி வந்த பிறகு இதை லைட்டாக அப்படியே பிடிச்சி இடுங்க. பாருங்கள்,
இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா நல்லா இது மாதிரி வரும், ஜவ்வு மாதிரி அப்படியே நல்லா இழுந்து கொடுக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி வருது பார்த்திங்களா? இதை மாதிரி வரணும், இதை மாதிரி வரும் உங்களுக்கும். இந்த மாதிரி வரணும், சாஃப்டாக இழுக்க வரும். இழுக்க வரும்போது நல்லா இழுத்து விட்டுக்குங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இழுத்து விட்டுக்குங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை விசிறி மடிப்பு மாதிரி நல்லா விசிறி மடிப்பு மாதிரி இதை மாதிரி மடிங்க. நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். இதே மாதிரி மடிங்க. இதே மாதிரி மடிச்சுட்டு அதை எல்லாம் ஃபுல்லாக மடித்த பிறகு அதை அதையும் இழுங்க. நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ண தான் நம்ம சாஃப்டாக வரும் உங்களுக்கு. நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். நல்லா இழுத்து விடுங்க. இழுத்து விட்டுட்டு அப்படியே சுருட்டி வச்சுருங்க. சுருட்டி வச்சுட்டு உடனே திரட்டி அடுப்பில் போட்டுடணும். ஏன்னா நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா லேயராக வராது. இந்த மாதிரி சுருட்டின உடனே நம்ம திரட்டி அடுப்பில் சுட்டி எடுத்துடணும். இதுதான் நம்ம மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயமே. பரோட்டா வெளியில் வாங்கும்போது நமக்கு லேயராக வருது. நம்ம வீட்டில் செய்யும்போது ஏன் லேயராக வர்றதில்லைன்னா, நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், சுருட்டி நம்ம விசிறெல்லாம் தெரியும் சிலருக்கு, நல்லா எல்லாம் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுவாங்க, சுருட்டி வைக்கும்போது அப்படியே நிறைய எல்லாத்தையும் சுருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அடுப்படியில் போய் சுடுவாங்க. அந்த மாதிரி சுடும்போது அது லேயராக வராது. இப்போ நம்ம திரட்டிட்டோம். இப்போ நம்ம தவாவில் போட்டு எடுக்கலாம். தவா கல் காஞ்சிடுச்சு. இப்போ நான் போடுறேன் பாருங்கள். நம்மளுக்கு இது சுட்டி எடுக்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக செஞ்சு எடுங்க. ஏன்னா மைதா மாவு வேகணும் இல்லையா, நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா உள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கடையில் வாங்கினா கூட சில உள்ள லேயர்ஸ்லாம் பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும். அதை மாதிரி இல்லாமல் நல்லா வெந்து வரும். நம்மளுக்கு மெதுவாக ஸ்லோவாக வச்சு நம்ம தவாவில் போட்டு எடுத்தோம்னா நல்லா எல்லாமே வெந்து வரும், நல்லாயிருக்கும். லேயராக பிரியும். நம்ம திரட்டின உடனே போட்டு எடுத்துடணும். நம்ம சுருட்டி இப்போ எல்லா 20 பரோட்டாவையும் சுருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தவாவில் போட்டு எடுத்தோம்னா அதுக்கப்புறம் செஞ்சோன்னா அது லேயராக வராது. ஒரு பரோட்டாவை நம்ம திரட்டி எடுத்து அது உடனே நம்ம தவாவில் போட்டு எடுத்துடணும். அப்போ தான் அது லேயராக நல்லா வரும். எல்லாமே லேயராக பிரியும். உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும். பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி கசக்கி விடணும். சுட்டி எடுத்தோன்னே கசக்கி விடணும். நல்லா கசக்கி விட்டு எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள் எப்படி லேயராக வந்திருக்கு பாருங்கள். பரோட்டா நான் எப்படி தன்னால் பிரியுது பாருங்கள். இந்த மாதிரி எல்லா பரோட்டாவுமே நல்லா பிரிஞ்சு நல்லா வரும். லேயராக வருது பாருங்கள், பார்த்தீங்களா? இதை மாதிரி வரும். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பரான பரோட்டா. நம்ம கடையில் வாங்கவே வேண்டாம், நம்ம வீட்டிலையே நல்லா செஞ்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப காஸ்ட்டும் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாகும். நம்மளுக்கு வீட்டில் செஞ்சோம்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். கடையில் என்ன மாவு போடுறாங்க, எப்படி செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வீட்டில் நம்ம சுத்தமாக செய்வோம் இல்லையா? ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும் இந்த பரோட்டா. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. நன்றி, வணக்கம்.